போல் டிசைடரு உடையாண்டிப்பட்டி விசஸ் வடமலாப்பூர். இந்த மேட்சுக்கு 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 பால் யூஸ் பண்ணணும். ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே. பவர் பிளே போட கேகே, ஸ்ட்ரைக்கில் காசி, நான் ஸ்ட்ரைக்கில் நந்து, ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். எல்லாம் திரும்பிச்சு சொல்லலாம். டாப் பேஜ் ஆயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ் இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க. பால் என்ன எடுக்கல, நோ சொல்லிட்டாங்க. நந்து ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் நந்து. டைம் எல்லாம் கிடச்சி. ஒரு லெக் பை அட்டாக்கிங் டெலிவரி சொல்லலாம். ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். சிங்கிள். போன பால் வாய்டு. சைக்கிள் சார் காசி டாட் பால் குயிக்காக போட்டு லைனை பிடிச்சி டாட் பாலை பற்றி பண்ணுறாங்க கேகே. ஸ்கோர் எதுவும் பெருசாக கொடுக்கல. அவங்க டீம் காணி நல்லா போட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். ஒரு டிஃபென்ஸ் ஆகிருக்காங்க. இல்லை கேப்பில் போயிருக்கு. லெக்ஸ் இல்லை. சான்ஸ் ஃபார் 2. கரெக்டி வந்திருக்காங்க பகவதி. குட் ஷாட். ஒரு சிங்கிள். குட் ஷாட். பால் ஆனால் இங்கே ஹைட்டு போயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க கணேஷ். ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கேகே இந்த நேரத்தில். நந்தோட விக்கெட்டை. நியூ பேட்ஸ்மேன் பப்பி நல்லா திரும்பிச்சு. ஸ்கொயர் லெக்கில் ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. அது பிடிக்க முடியாது. அங்கே ஒரு 4. கடைசி ஒரு பந்தை 4 பதிவு பண்ணியிருக்காங்க பப்பி. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 8. ஒரு விக்கெட்டு. செகண்ட் ஓவர் படம் மகேந்திரன். ஸ்ட்ரைக்கில் காசி. ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். நல்லா திரும்பிச்சு. ஒரு அட்டாக்கிங் டெலிவரி. வெரைட்டி போயிருக்காங்க. குட் ஷாட். ரன் அவுட் சான்ஸ். ரன் அவுட். பவுலரே வெரைட்டி வந்து ஒரு ரன் அவுட் பண்ணிக்கலாம் சொல்லலாம். முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க மகேந்திரன். பப்பியோட விக்கெட்டை ரன் அவுட் முறையில் எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் ரகுராஜ். ரிவர்ஸ் ஆகி 6 குயிக்காக போட்டுருக்கான்னு சொல்லலாம். ஸ்டெம் லைனில் போட்டு டாட் பால் பதிவு பண்ணுறாங்க. ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் மகேந்திரன். நெக்ஸ்ட் ஒன். லெக் பை நினைக்கிறேன். பேட்டில் பட்டிருக்கு. லெக் சைடில் போயிருக்கு. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் காசி. நல்லா திரும்பிச்சு. லாங்கரில் போயிருக்கு. விரட்டி வந்திருக்காங்க அருண். கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க நினைக்கிறேன். அவர் சொல்லிட்டாங்க ரெங்கா. ஒரு சிங்கிள். வேறு ஸ்கோர் எதுவும் பெருசாக கொடுக்கல. அவங்க டீம் கண் நல்லா போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். அதே லாங்கானில் போயிருக்கு. ஒன் பிச்சில் பவுலருக்கு ஃபில்டர் கைக்கு போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் காசி. யாக்கர் டெலிவரி. லாங்கானில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க. சொல்லிட்டாங்க ரங்கா. ஒரு சிங்கிள். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 12. ஒரு விக்கெட்டு. செகண்ட் ஓவர் போட்ட மகேந்திரன் வந்து 4 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்லா போட்டுருக்கான். ஃபர்ஸ்ட் ஓவரை கம்பேர் பண்ணப்ப இந்த ஓவர் நல்லா சொல்லலாம். தேர்ட் ஓவர் போட சதீஷ். ஸ்ட்ரைக்கில் காசி. ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட். லாங்கானில் போயிருக்கு. விரட்டி போயிருக்காங்க அருண். பிடிக்கிற கஷ்டம் தான். கேப்பில் போயிருக்கு. அங்கே ஒரு 4. இந்த ஓவரில் முதல் பந்தே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க காசி. 2 ஓவரில் பெருசாக ஸ்கோர் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் இந்த ஓவரில் முதல் பந்தே ஒரு 4 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்திக்கலாம் சொல்லலாம். போன பால் வைடு. லெக் பை டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். லோட்டாஸ். கேப்பில் போயிருக்கு. கவதீஸில் கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க. இந்த பால் எடுக்கலை. ஈஸி டபுள். குட் ஷாட். நேருக்கு நேரு போயிருக்கு. ஃபீல்டர் யாரும் இல்லை. கேப்பில் போயிருக்குன்னு சொல்லலாம். விரட்டி போயிருக்காங்க அருண். கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. ஈஸி டபுள். பேக் டு பேக் தொடர்ந்து 2 டபுளாக கொண்டு வந்திருக்காங்க காசி. ரிவர்ஸ் டை. கீப்பர் கைக்கு வந்திருக்கு. டாட் பால். லாஸ்ட் ஒன். பேட்டர் டிப்பாக இருக்கு. கீப்பருக்கு மேலே வந்திருக்கு. குட் ஷாட் கேகே. ஒரு சிங்கிள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 22. ஒரு விக்கெட்டு. லாஸ்ட் ஓவர் போட மகேந்திரன். செகண்ட் ஓவர் போட்டு 4 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலர். ஸ்ட்ரைக்கில் இந்த பேட்ஸ்மேன் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அதெல்லாம் விக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே நியூ பேட்ஸ்மேன். ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன்.
நல்லா திரும்பிச்சு விக்கெட். அருமையாக யூஸ் போட்டுக்கலாம் சொல்லலாம். மகேந்திரன் முதல் முதலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் யாக்கெட் டெலிவரி. கண்டிப்பாக இதுவும் இருந்தால் விக்கெட்டாக இருக்கும். காலில் பட்டு அவ்வளோ தூரம் போயிருக்கு. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்லருங்க. லோட்டாஸ் வாங்கியிருக்காங்க. லாங் ஆனில் போயிருக்கு. ஷாப் ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். சிங்கிள். பெரிய சடுக்கு முயற்சி. ஒரு லெக் பை. ஒரு சிங்கிள். ரங்கா லாங் ஆஃப்ல போயிருக்கு. அருமையாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன். அட்டாக்கிங் டெலிவரி ஒரு டபுள் பட்டிருக்கு. சிங்கிள். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 27. 4 விக்கெட்டு. 4 ஓவருக்கு 28 ஆடணும். உடையாண்டிப்பட்டிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனா கணேசன் கேகே பார்க்க முடியுது. வடமலை பொருளில் ஓப்பனிங் பவுலரா கார்த்திக். பவர் பிளே போட கார்த்திக் ஸ்ட்ரைக்கில், கணேஷ் நான் ஸ்ட்ரைக்கில், கேகே. ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். டைம் எல்லாம் கிடைச்சி சரியான ஹைட்ல போயிருக்க ஸ்கொயர்ல. கண்டிப்பா அது ஒரு 6 தான் நினைக்கிறேன். அங்க ஒரு 6. இந்த ஓவர்ல முதல் பந்தே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க கணேஷ். கண்டிப்பா பெரிய சைடு முயற்சி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து ஸ்ட்ரைட்ல வந்து எதிர்காத்துனால இங்கிட்ட அடிக்க முடியாது. அதனால வந்து ஸ்கொயர்ல அந்த டைமிங் யூஸ் பண்ணி ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க கணேஷ். ஓவர் ஸ்டிக்லேருந்து இப்போ அரௌண்ட் ஸ்டிக்ல செகண்ட் ஒன். அதே முயற்சி குட் லென்த்தில் போட்டு டாட் பால பதிவு பண்ணுறாங்க கார்த்திக். ஒரு 6க்கு அப்புறம் தேர்ட் ஒன். டைமிங் அதே கிடச்சிச்சு. ஒரு விக்கெட் சான்ஸ். குடி நல்லது ட்ரை. சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் கேகே. சரியான அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். கேப்ல போயிருக்காங்க. அங்கே ஒரு 4. இவர் சந்தித்த முதல் பந்திலே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க கேகே. பல்லாருன்னு அரைஞ்சான்னு சொல்லலாம். ஒரு அவுட் சைட் ஏஜ் கீப்பருக்கு பின்னாடி போயிருக்கு. சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். இந்த பால் எடுக்கலை. சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் கணேஷ். பேட்டில் சரியாக படலை. கண்டிப்பாக ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் யூஸ் பண்ணாமல் 13 ரன் கொண்டு வந்திருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். பவர் பிளே நல்லா யூஸ் படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ஓவர் படா பப்பி ஸ்ட்ரைக்கில் கணேஷ். ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். அருமையான இடத்துல போட்டு முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பப்பி. லைனை பிடிச்சி போட்டுருக்கான்னு சொல்லலாம். செகண்ட் ஒன். பாயிண்ட்ல போயிருக்கு. கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். இந்த பாலை எடுக்கலை. 2 முயற்சி. ஈஸி டபுள். தேர்ட் ஒன். யாக்கெட் டெலிவரி. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் கேகே. இந்த வரை இந்த ஸ்கோரில் எதுவும் பெருசாக போகலை. நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் பப்பி. அவுட் சைட் ஏஜ். குட் ஷாப் சிவா. ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன். லாங் ஆனில் தூக்கி விட்டுருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க. டைம் அதிகமாக இருக்கனால அருமையாக ஃபீல் பண்ணிக்காங்க. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன். கவர் டிஸில் போயிருக்கு. சரியான ஹைட்டில் ஒரு விக்கெட் சான்ஸ். ஃபில்டர் தலைக்கு மேலே பிடிக்க முடியாது. அங்கே ஒரு 4. கடைசி ஒரு பந்தை ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க கேகே. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் யூஸ் பண்ணாமல் 22 ரன் கொண்டு வந்திருக்காங்க கணேசன் கேகே. தேர்ட் ஓவர் பிளான் இருந்து ஸ்ட்ரைக்கில் கணேஷ். ஃபர்ஸ்ட் ஒன். டைமிங் எல்லாம் கிடச்சிச்சு. விரட்டி போனால் பிடிக்க முடியாது. ஃபைனலில் போயிருக்கு. அங்கே ஒரு 4. இந்த ஓவரில் முதல் பந்தே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க கணேஷ். செகண்ட் ஒன். லாங்கான தூக்கி விட்டுருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கேகே. லெக் பை டாட் பால். நெக்ஸ்ட் ஒன்.
குட் ஷாட். லாங்கால போயிருக்கு. வின் பை உடையாண்டிப்பட்டி. இந்த மேட்சை வந்து வின் பண்ண காரணமே கண்டிப்பாக ரிங் ரெண்டு பேரும் சரியான பார்ட்னர்னு சொல்லலாம். 3 ஓவருக்குள்ள மேட்சை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பவுலிங்கில் வந்து நம்ம மகேந்திரனை சொல்லணும். 2 ஓவர் போட்டு 9 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலர் அவர்.